அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு gift கொடுத்ததுங்க. பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன் அது என்னன்னு. இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன், வாங்க பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஊது போடுறதுங்க. அதாவது சாம்பிராணி போடுறது. ஒரு கடைக்கு போன வாரம் போயிருந்தாங்க. நானும் போயிருந்தேன்னா இது ரொம்ப அழகாக இருக்குன்னு அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாரம் எனக்கு இது வாங்கி கொடுத்துருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், தனித்தனியாக இருக்கும், நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணணும். இது பார்த்தீங்களா, தனித்தனியாக இருக்கும், நம்ம வந்து அது ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து தூக்கிட்டு அந்த இது கூட மாதிரி நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த கம்பி இருக்குல்ல கீழே, அந்த கம்பியில் இதை ஃபிட் பண்ணணுங்க. இது மாதிரி தாங்க ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பூ வந்து இந்த சைடில் வருங்க. சைடில் கொஞ்சம் மேலேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான் வரும். அதே போல் அந்த சைடும் வருங்க. இன்னொரு பூ இருக்குது பாருங்கள், இந்த பூ வந்து அந்த சைடில் வருது. இது வந்து என்னன்னு பார்க்குறீங்களா? அத்தருங்க, அத்தர் ஊற்றுற பாட்டில். இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பனாக இருக்குது. இது உள்ள அத்தர் ஊற்றி தொழுக போகும்போது நம்ம வீட்டு ஆம்பளைங்க இது போட்டுட்டு போவாங்க. பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல, குட்டியாக சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அங்கே பார்த்து சொன்னால் இது எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்கூட பார்க்கலங்க. இது வந்து என்னான்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இதுதான் வந்து அந்த கறி போட்டு அந்த சாம்பிராணி போடுறதுங்க. பார்த்திங்களா, இதில் தான் இப்படி வச்சு அது வந்து கறி எடுத்து, நம்ம சூடு பண்ண கறி எடுத்து அதில் போடணுங்க. அதுக்குன்னு மட்டனா சிக்கனான்னு கேட்டுறாதீங்க, அடுப்பு கறி. இதை மூடி வச்சுட்டா புகை வருங்க. இங்கே வந்து துபாயில் வந்து போட்டோன்னு வைங்க, உடனே அலாரம் அடிக்கும், செக்யூரிட்டி வருவாங்க. அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வம்பு? இந்தியாவில் நம்ம போட்டாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. அதனாலங்க இங்கே எல்லாம் புகைலாம் போடக்கூடாதுங்க. சப்பாத்திக்கே கொஞ்சம் புகை வந்துடுச்சுனாக்கா டொயின் டொயின்னு அலாரம் அடிச்சுட்டே இருக்கோங்க. அது மாதிரி பார்த்திங்களா, அழகாக இருக்குல்ல. இது வந்து நான் இப்போ எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, இல்லை நானும் வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அழகாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி விட, யாரும் இப்போ இந்தியா போகிறான்னு அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ யாராவது இந்தியா போனாக்கா இது வீட்டில் கொடுத்து விடணுங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா? யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.